தமிழ்நாடு அரசியலில் முருகன் முக்கியத்துவம் பெறுவது ஏன்? கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிச்ச கருணாநிதி முருகருக்காக நீதி கேட்டு நெடும் பயணம் போனது ஆரம்பிச்சு முருகன் எனக்கு முப்பாட்டன்னு சீமான் சொன்னது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல முருகர் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாவே இருந்திருக்கு. தமிழக அரசியல் நடத்திய முருகன் மாநாட்டுக்கு போட்டியா ஹிந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது வரைக்கும் ஹிந்து மதத்துல எத்தனையோ கடவுள்கள் இருந்தும் முருகன் மட்டும் கவனம் பெறுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாகுது. தமிழ் கடவுள் முருகன்னு சொல்றதாலதான் மற்ற கடவுள்கள் தமிழ் சமூகத்துக்கு நெருக்கமான தொடர்பு இல்லாத நிலையில முருகனை அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியல்ல கையில் எடுக்குதா அப்படிங்கிற கேள்வியும் முக்கியத்துவம் பெறுது. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத முழக்கமாக மாறி வருகிறதா முருகன் வழிபாடு? அரசியல் கட்சிகள் முருகனை முன்னிறுத்த காரணம் ஆன்மீகமா அல்லது வாக்கு அரசியலா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல முருகன் பேசு பொருளாகிறது இது முதல் முறை இல்ல. திருச்செந்தூர் முருகன் கோவிலோட இந்து சமய அறநிலையத்துறை பரிசோதனை அதிகாரியான சுப்பிரமணிய பிள்ளை 1980 நவம்பர் 26 தன்னோட அறையில மர்மமான முறையில உயிரிழந்து இருந்தாரு. அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா அப்போதைய எம்ஜிஆர் அரசு தரப்புல சொல்லப்பட்டாலும் திருச்செந்தூர் கோவில் உண்டியல்ல நடந்த முறைகேட்டையும் அங்கிருந்த வைரவேல் சிலர் திருடிட்டாங்கன்னு புகார் அளிச்சதாலதான் அவர் கொல்லப்பட்டாருன்னு எதிர்கட்சி தரப்புல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இந்த நிலையில இது குறித்து முறையான நீதி வேணும்னு 1982 பிப்ரவரி 15 மதுரையில இருந்து 8 நாள் நடைப்பயணமா திருச்செந்தூரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி. 1982 பிப்ரவரி 22 திருச்செந்தூர்ல நிறைவடைஞ்ச இந்த நடைப்பயணம் நீதி கேட்டு நெடும் பயணம்னு அழைக்கப்பட்டுச்சு. முருகனை மையமா வச்சு தமிழக அரசியல்ல நடத்தப்பட்ட முதல் யாத்திரை மற்றும் மாநாடு கடவுள் மறுப்பு கொள்கை உடையவரான கலைஞர் கருணாநிதியால நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றுல இடம்பெற்றுச்சு. கூடவே அப்போதைய எம்ஜிஆர் அரசுக்கு பெரும் நெருக்கடியையும் ஏற்படுத்துச்சு. ஆனாலும் 1983 திருச்செந்தூர்ல நடந்த இடைத்தேர்தல்ல அப்போதைய ஆளும் அதிமுக அரசே வெற்றி பெற்றுச்சு. முருகனை போற்றி பாடும் கந்த சஷ்டி கவசத்தை அவமதித்ததா கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை எதிர்த்து 2020 பாஜக முன்னெடுத்த போராட்டம் தான் முருகனை தேர்தல் பிரச்சாரமா பாஜக கையில் எடுத்ததோட தொடக்கம். அதை தொடர்ந்து அப்போதைய பாஜக மாநில தலைவர் எல் முருகன் வேல் யாத்திரை நடத்த போவதா அறிவிச்சிருந்ததும் அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதும் அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. திட்டமிட்டபடி 2020 நவம்பர் 6 திருத்தணியில தொடங்கி அதே ஆண்டு டிசம்பர் 6 திருச்செந்தூர்ல காவல்துறையோட பல கட்ட எதிர்ப்பு மற்றும் தடுப்புகளுக்கு மத்தியில வேல் யாத்திரைய எல் முருகன் நடத்தி முடிச்சாரு. ஆனாலும் அதுவும் பெரிய அளவுல தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்தல. முருகனை தேர்தல் வாக்கு வங்கியா பாஜக சமீப காலங்களாவே கையில் எடுத்திருக்கிற அதே சமயம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலிருந்தே முருகனை தமிழ் நிலத்தோட கடவுளா முன்னிறுத்தி வராங்க. கடந்த 2015 பிப்ரவரியில முருகனை முன்னிறுத்தி வீர தமிழர் முன்னணி அப்படிங்கிற துணை அமைப்பை பழனியில ஆரம்பிச்சாரு சீமான். அதுக்கு அடுத்த மாசமே திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தமிழ்ல வழிபாடு நடத்தணும்னு வீர தமிழர் முன்னணி பேரணி ஒன்ன நடத்தினாங்க. அதே மாதிரி 2016 இருந்து வேல் வழிபாடு அப்படிங்கிற விழாவையும் நாத்தாக்க நடத்திட்டு வந்த நிலையில 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி முருகன் முப்பாட்டன் அப்படிங்கிற முழக்கத்தோட பிரச்சாரம் செஞ்சாரு சீமான். முருகன் ஒரு கடவுள் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல, அவர் எங்கள் முப்பாட்டன், எங்கள் முன்னோருன்னும் இதுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாத்தாக்க தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை அப்படிங்கிற புதிய பிரச்சாரத்தையும் கையில் எடுத்திருக்காரு சீமான். தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை வாங்கி தந்ததே நாம் தமிழரோட கோரிக்கைதான்னு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு சீமான். முருக பக்தர்களை ஈர்க்கிற விதமா திமுக அரசு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில பழனியில முருகன் மாநாட்டை நடத்துச்சு. இதுக்கு கூட்டணிக்குள்ளேயே விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்த நிலையில தமிழ்நாடு அரசு தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் உரையோடு நடத்தி முடிச்சாங்க. இதுக்கு பின்னாடி வாக்கு அரசியல் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் அறநிலையத்துறையோட பணிகள்னே வாதங்களை திமுக முன்வச்சது. இப்போ சமீபத்துல மதுரையில நிர்வாகிகள் மாநாட்டில் பேசின உள்துறை அமைச்சர் அமித்ஷா
முருகனை முன்னிறுத்தி பேசினதும், அதுக்கடுத்து முருகன் மாநாட்டுக்கு போட்டியா முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவோட இந்து முன்னணி நடத்தியிருக்கிறதும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்திதான்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி மாநாட்டுல பேசின மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இது அரசியல் மாநாடுதான்னு பேசினதும் விவாத பொருளா மாறியிருக்கு. சமீபத்துல திருப்பரங்குன்றம் மலையின் படிக்கட்டுல சிலர் அசைவ உணவு சாப்பிட்டதா பாஜகவினர் சர்ச்சையை எழுப்பியதும், நவாஸ்கன் எம்பி அங்க போய் அசைவம் சாப்பிட்டதா குற்றம் சாட்டினதும் அந்த பகுதியில பதட்டமான சூழல் உருவாக காரணமாச்சு. தமிழ்நாட்டு அரசியல்ல முருகன் தவிர்க்க முடியாத கடவுளா மாறினாலும் அது வாக்கு வங்கியா தமிழ் சமூகத்துல மாறல அப்படிங்கிறதும், தமிழக மக்கள் வாக்களிக்கிற விஷயத்துல ஆன்மீக விஷயங்களை அளவீடுகளா வைக்கலங்கிறதும் தமிழக அரசியல்வாதிகளுக்கு மக்கள் முருகன் மூலமா உணர்த்துற விஷயமா சொல்லப்படுது.